பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. டிக்கெட்டு ஃபினாலே போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவில் ஜாக்லின் அவர்கள் வெளியேற போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 8ல் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பார்த்தோன்னா ஒரு விளையாட்டுக்காரராக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருந்த நிலையில் திடீரென இப்போ இவங்களை வெளியேற்ற போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியானதும் எல்லோருக்குமே ஷாக்காக இருக்குது. 5 பேரை வெளியேற்றணும். அடுத்த 5 பேரை பார்த்தோன்னா இவங்க அடுத்த கட்டத்துக்கு ஃபைனலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால டபுள் எவிக்ஷனை 2 வாரத்துக்கு வச்சுட்டு ஒருத்தரை மட்டும் பணப்பெட்டி எடுக்க போக வைப்பாங்க. இல்லை ஒருத்தரை எப்படியாவது வெளியேற்றணும், கன்ஃபெஷன் ரூமுக்கு வர வச்சு வெளியேற்றலாம், பணப்பெட்டியை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வெளியேற்றலாம். ஆனால் ஜாக்லினுடைய ஓட்டுகள் வெளியில் எவ்வளவோ அதிகம் இருந்தாலும் கூட அஃபிஷியலாக அவங்களுடைய அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் அவங்களால தொடர்ந்து ஆட முடியும். இப்போ ஜாக்லின் அவர்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அருண் அவர்கள், அதற்கப்புறம் பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் எல்லாருமே ஓட்டுகளில் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அப்படின்னும், இவங்களுக்கு அடுத்து அஃபிஷியலாக வரக்கூடிய ஓட்டுகள் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து விளையாட முடியும். இல்லைன்னா இவங்க 4 பேருமே லைனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கப்புறம் இன்னொரு நபர் யாராக இருக்கலாம் அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் விஜய் விஷால் அவர்கள் கூட குறைவான ஓட்டுகளை தான் வாங்கி வந்துட்டுருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால் இப்போ ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க பிக் பாஸ் ரசிகர்கள். அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான ஷாக் வரப்போகுதுன்னு தெரில. யார் எவிக்டாக போகிறாங்க, டபுள் எவிக்ஷனா, இல்லை கன்ஃபெஷன் ரூம் வழியாக யாரும் போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நிகழ்ச்சியை பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே 2-3 பேர் எதிர்பாராத விதமாக எவிக்டாகி போயிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஜெஃப்ரி அவர்கள், அதற்கப்புறம் அன்ஷிதா. இந்த சூழ்நிலையில் இப்போ தொடர்ந்து அடுத்த 4 பேரில் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத பற்றி மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?